பேராசிரியர் அம்மா அவர்கள். 1 வருஷம், 2 வருஷம் சேவை அல்ல. கிட்டத்தட்ட 27 வருடங்களாக மனவளக்கலையில் அவங்க சேவை செய்து வருகிறார்கள். 1997ல தீட்சை எடுத்து, ஒரே வருடத்தில 98ல ஆசிரியர் பயிற்சி எடுத்து, நமக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இப்பல்லாம் துணை பேராசிரியர் பயிற்சி 3 நாள் கொடுக்கப்படுகிறது. நம்ம கல்ஃப்லலாம் 2 நாள்ல அத முடிச்சிடுறோம். ஆனா, அம்மா அவர்கள் 2004ல மகரிஷி அவர்களிடம் நேரடியாக ஆழியார்ல 15 நாட்கள் துணை பேராசிரியர் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். 8 வருடங்களாக திருநெல்வேலி மண்டல துணைத் தலைவராகவும், அதாவது ஸ்மார்ட்டுக்கு துணைத் தலைவராகவும், இணையவழி நிகழ்வுகளின் பொறுப்பாளராகவும் தொண்டு செய்து வருகிறார்கள். இது எல்லாம் தவிர அங்க கேடிசி நகர் மன்றம் அவங்க பொறுப்பு எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒரு அருமையான, சிறப்பான சேவை செய்வது, அதாவது மாதம் ஒரு தடவை மௌனம் நடப்பது, எல்லா நிகழ்வுகளையும் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு 10, 15 பேர் வந்தாங்க. இப்போ மௌனத்துக்குலாம் 70 பேர், 60 பேர் கிட்ட வந்துட்டுருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆடியோ கரெக்டா இருக்குதுங்களா? ஆமாம்மா, கரெக்டா இருக்கு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக வந்திருந்து இன்றைய சிந்தனை உரையை நமக்கு நடத்தி தருவார்களாக. அவர்களது ஆற்றல் நம் அனைவருண்டும் நம் இல்லங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். குருவருள் நிறைக, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் கத்தார் மனவளக்கலை மன்றத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பணிவான மாலை வணக்கங்களையும் கனிவான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த பேராசிரியர் சேகர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், துரிய அதீத தவத்தை மிகச் சிறப்பான முறையில நமக்கு நடத்தி கொடுத்த பேராசிரியர் அம்பிகா அம்மா அவர்களுக்கும், நம்ம எல்லாம் மிக சிறப்பாக இணைத்துக் கொண்டிருக்கின்ற மேதாஜி ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்ற அருள் தந்தையருடைய வாக்கிற்கு இணங்க வளைகுடா நாடுகளில் மட்டுமல்லாமல் தான் பிறந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமையாக, ஐவகை கடமைகளில் அருள் தந்தை அவர்கள் ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கடமையையும் சிறமேற்கொண்டு தனது இல்லத்தையே நமது மனவளக்கலை மன்றத்திற்காக அர்ப்பணித்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அருள் தொண்டும் பொருள் தொண்டும் செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையதள இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருதுகளுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பொற்பாதங்களில் நமது சிரம் பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்த ஆசானின் துணையோடு இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். இன்றைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கனவு நனவாகிறது என்பது. அருள் தந்தையருடைய கனவு எந்த அளவிற்கு நினைவாகிறது என்பதையும், நனவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாம அவர்களுடைய உலக சமாதான கவிகளின் மூலமாக சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக அறவழி நின்று இறை உணர்வு பெற்று முழுமையடைந்த பல சித்த புருஷர்களும் மகான்களும் தோன்றிய புண்ணிய பூமி நம்முடைய பூமி. அத்தகையவருடைய வாழ்க்கை நெறிகளையே தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு முழுமை பேறு பெற்றவர்கள் தான் நமது குரு மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பொதுவாக மகான்கள் காலத்தின் கட்டாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் என்பது இறையினுடைய ஒரு அம்சம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
மனவளக்கலையில இறை என்று சொல்லும்பொழுது அடிப்படையான கவி அருள் தந்தையை கொடுத்த வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளநான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். அந்த வகையில காலம் என்பது இறைவனுடைய அம்சமாக இருக்கின்றது. பொதுவாக பிறந்ததால நாம வாழுகின்ற உரிமை நம் அனைவருக்கும் உண்டு. இந்த உரிமை என்பதனுடைய தெளிவுதான் கடமை என்று சொல்லப்படுவது. நாம் அனைவருக்கும் குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் மகனாக, மகளாக, மருமகளாக, மருமகனாக வாழுகின்ற உரிமை அந்த குடும்பத்தில் நமக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் கடமை என்ற ஒன்றும் இருக்கின்றது. ஆக இந்த உரிமையினுடைய தெளிவுதான் கடமையாக நமக்கு அளிக்கப்படுகின்றது. அப்ப இந்த கடமையை நமக்கு உணர்த்துவதற்காகவே மகான்களுடைய வருகை இருக்கின்றது. மகான்களுடைய வருகை என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இயற்கைக்கு. அதற்கென்று ஒரு இடம் தேவைப்படுகின்றது, காலம் தேவைப்படுகின்றது. என்ன தேவைக்காக அந்த மகான்களை உருவாக்குகிறோம் என்ற ஒன்றோ அறிவினுடைய வளர்ச்சி, அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய அறிவினுடைய வளர்ச்சி இவையை ஒட்டிதான் மகான்களுடைய வழிகாட்டுதல்களும் அவர்களுடைய தோற்றங்களும் இருக்கின்றது. அருள் தந்தை ஒரு கவியில சொல்லுவாங்க, எந்தெந்த காலத்தோ இடங்கால தேவை இவையப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அப்படிம்பாங்க. இடம் காலம் தேவை இவை எப்போதான் செயல்கள் எல்லாம் தோன்றியது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த செயல்களில் ஒன்றுதான் மகான்களினுடைய வருகையும். அதாவது தனி ஒரு மனிதரை இயற்கை அல்லது இறைவன் எப்படி வைத்துக் கொண்டாலும் சரிதான். அந்த இயற்கை அல்லது இறைவன் ஒரு தனி மனிதரை தேர்ந்தெடுத்து அவர்களோட வாழ்க்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டு, அதாவது பின்னி பிணைந்து அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்களுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக தன்னை வெளிப்படுத்தும். அப்படி இணைந்து செயல்படுகின்ற காலகட்டத்தில அதில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் அவர்கள் துவண்டு விடாமலும் மயங்கி விடாமலும் இருப்பதுதான் அந்த இறையினுடைய அந்த துணையினுடைய வேலை. அப்படி இணைந்து இருக்கின்ற காலகட்டத்திலே தான் தன்னுடைய உண்மைகளையும் அது அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றது. எனவே ஒவ்வொரு மகானினுடைய வருகைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அப்ப அதனை ஒட்டிய கனவும் அவர்களுக்கு உண்டு. அப்ப அந்த கனவை ஒட்டிய எண்ணம் சொல் செயலாகவே அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கும். அந்த வகையில அருள் தந்தைகளுடைய கனவு நம்ம எல்லோருக்குமே தெரியும், உலக சமாதானம் என்பது. அருள் தந்தைகளுடைய இறுதி காலத்துல அவர்களுடைய வாய் மருத்துவமனையில இருக்கும் பொழுது உதடு மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்ப அவங்க கூட இருந்த செவிலியர் அந்த உதடு கிட்ட காதை வச்சு கேட்கும்போது உலக அமைதி உலக சமாதானம்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். அந்த அளவிற்கு அவர்களுடைய கனவு உலக அமைதி உலக சமாதானம், மக்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனவாக இருந்தது. அந்த தன்னுடைய கனவைத்தான் கவிகளாக உலக சமாதானங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. இது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்ப இந்த புத்தகத்துல எழுதப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தொகுத்துத்தான் பின்னாடி வேதாத்திரியம் என்ற 14 அம்சங்களாக கொடுத்தாங்க. அதையே கொஞ்சம் சுருக்கி 7 வகை திட்டம் என்றும் கவியில எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்படிங்கிறதுல 7 அம்சங்கள் இருக்கும். அதிலையும் குறைத்து 4 பெரிய திட்டங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது ஓர் உலக ஆட்சி, 2வதாக உயர் ஒழுக்கத்தோடு குழந்தை வளர்க்கும் திட்டம், 3வது பொருள் துறையில் சமநீதி, 4வதாக அனைவருக்கும் உழைப்பு. அதாவது ஒருவர் உழைத்து மற்றவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது வறுமையை வரவழைக்கக்கூடியதுன்னு சாமி சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 4 வகையான கனவு அவர்களுக்கு இருந்தது. இன்று நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது எந்த கனவு அவர்களுக்கு நனவாகி கொண்டு இருக்கிறது என்று நாம பார்த்தால், உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டத்தை தான் இன்றைக்கு நாம
எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். உலக சமாதான புத்தகம் அருள் தந்தை அவர்கள் எழுதும்போது, அதாவது முதல் இஷ்யூ வெளியே வந்தது, முதல் பதிப்பு வெளியே வரும்போது 1957. நான் எனக்கு அது கிடைக்கும் பொழுது 40 வருடங்கள் கழித்து 97ல கிடைச்சிச்சு எனக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தவத்துல நல்ல பயிற்சி இல்லாதது காரணத்தினால எனக்கு அதுல ரொம்ப விளக்கங்கள் தெரியல. சும்மா வாசிக்கிறேன் அவ்வளவுதான் அது. ஆனா அதிலேயே விளக்கமும் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அது புரியல. ஆனா பேராசிரியருடைய விளக்கங்களை கேட்டு 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 வரும்பொழுதுதான் அருள் தந்தையருடைய கனவு எவ்வளவு பெரியது என்று தோன்றியது. அப்ப அதை சார்ந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளும் பொழுது முதலாக உள்ள கவி குழந்தைகளை பண்படுத்துங்கள் அப்படிங்கிறார் உலக சமாதானத்துல. 2வது 3வது கவியை நாம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பூசை மத மொழியோடு ஒன்றாய் கொண்டால் பொருந்தும் சமுதாயம், அதாவது பூசை மத மொழியோடு உடை ஒன்றாய் கொண்டால் பொருந்தும் சமரசம் என்பார் அதிலும் இல்லை அப்படிங்கிறார். இப்ப காசை ஒழித்தே உலகில் பண்டம் மாற்றி காணலாம் நன்மை என்பார், அதுவும் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அதன் தொடர்ச்சியாக 3வது பாடல்ல சொல்றாங்க, குழந்தைகளை பண்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. பேதமற்ற சமுதாயம் அமைக்கவென்று பேசுகிறீர் எனினும் இதுவரையில் உங்கள் ஆதரவுக்கு ஏற்றபடி அனுபவத்தில் அனுசரித்த முறைகள் எல்லாம் எடுத்து ஆராய்வி. வேத மத ஜாதி இன வேறுபாட்டை வேரோடு போக்கி உலகமெங்கும் மக்கள் சோதர்களாய், அதாவது சகோதரர்களாய் ஒன்றுபட்டு வாழ சுருக்க வழி குழந்தைகளை பண்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது குழந்தைகளை பண்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த வர்ணபேதம் என்பது, நிறபேதம் வர்ணபேதம் என்பது இருக்காதுங்கிறது அருள் தந்தையருடைய ஒரு கனவு. இன்றைக்கு நாம எடுத்துக்கொண்டால் அந்த தீண்டாமை என்று சொல்லப்படுகின்றது குறைந்து கொண்டே வருகின்றது. அதற்கு காரணம் யார் என்று நாம பார்த்தா பெரியவங்களா அப்படின்னு சொன்னா பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க வளர்ந்தவங்க அவர்களை முதிர்ந்தவர்கள் அவர்களை நாம வளைச்சோன்னா ஒடிஞ்சு போவாங்க. ஆனா சின்ன வயதுல இளம் வயதுடையவர்களை நாம வளைத்தோம் என்றால் அதை பதியம் போடுவது எளிது அப்படிம்பா. அப்ப இன்றைக்கு நம்ம வீடுகளில் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மை சார்ந்து இருப்பவர்களும் சரி, நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் திருமணம் என்று சொன்னால் கரெக்டா அந்த கம்யூனிட்டில தான் நடக்குதான்னா இல்ல. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் நமக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த வர்ணபேதம் தாண்டி நாம இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அது யாரால அப்படின்னா குழந்தைகளால தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா, அது குறைந்து கொண்டே வருகின்றது. ஒரு திருமண பத்திரிகை நமக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது பெண்ணோ மாப்பிள்ளையோ, அது பெண் என்றால் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை என்றால் பெண்ணு, யாரு எந்த ஊரு என்ன வேலை பார்க்கறாங்க என்ன இதெல்லாம் கேட்பாங்க. இப்ப ரொம்ப நெருக்கமானவங்கன்னா அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜான்னு கேட்க வேண்டியதா இருக்குது. இல்லாட்டாலும் பத்திரிகையை பார்த்தாலே தெரியும் வர்ணபேதம், அதுல உள்ள ஜாதி பெயர் குறிப்பிட்டு இருந்துச்சுன்னா அது அரேஞ்சு மேரேஜ், இல்லைன்னா லவ் மேரேஜ்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அருள் தந்தை கூறிய அந்த பக்குவம் நமக்கு வந்து விட்டது. அடுத்தால குழந்தைகளை பொது சொத்தாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை ஏன் குழந்தை எனக்கு வேணும், எனக்காக அதுக்காக நான் பொருள் தேடணும் அப்படிங்கும் பொழுதுதான் அங்கே துன்பங்கள் வருகிறது, அதை பொது சொத்தாக்குங்க அப்படிங்கிறாங்க. அதோட காரணம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருள் தந்தையருடைய கனவு நனவான ஒரு விஷயம் கிராமங்கள் தோறும் மகப்பேறு விடுதிகள் அப்படிங்கிறாங்க. 1955ல எழுதின கவி இது. ஊன் உறக்கம் உழைப்பு இவை தாய்மார்களுக்கு உடலுக்கு ஏற்றபடி இல்லை இந்நாள் காண்கின்றோம், அதன் விளைவால் குழந்தை பேற்றில் கடும் துன்பம் அதிகரித்து உலகில் பெண்கள் மாண்டும் விடுகிறார்கள். இதை குறைக்க மாதர் செய் நலவிடுதி பல பெருக்கள் ஆண் பெண்கள் அனைவரது கடமையாகும். அகில உலகத்தும் இதை அமுலில் கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அதாவது தாய் செய் நல விடுதி எல்லா இடமும் அமைக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம பார்த்தோம் என்று சொன்னால் தாய் செய் நல விடுதி இல்லாத ஊரே இல்லை என்று சொல்லலாம். மிக தரமான முறையில அரசாங்கம் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கின்றது. கருவுற்ற தாய்மார்கள் என்றால் அவர்கள் என்று தனி முறை,
அந்த குழந்தை வெளியே வந்ததென்றால் அதற்குண்டான தடுப்பூசி, அதுக்கு குடுக்கக்கூடிய சத்து உருண்டைகள், சத்து மாவு உருண்டைகள் இது எல்லாம் இருக்கிறது. அதற்கப்புறம் வளரிளம் குழந்தைகள் என்று 8 வயதிலிருந்து 12 வயது வரை அரசாங்கம் சில செய்து கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் திருமண திட்டத்திற்கு என்று பணம். ஆக எல்லா வகையிலேயும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆக அருள் தந்தையருடைய அந்த கிராமங்கள் தோறும் மகப்பேறு விடுதிகள் என்ற கனவு நனவாகி இருக்கின்றது. அடுத்த கவியில சொல்றாங்க, பிச்சைக்காரர்களை ஒழிக்க அறநிலைய சொத்துக்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது பிச்சைக்காரர்களுக்கு நாம குடுக்குற சாப்பாடு, தொழில் கொடுக்க உலகில் உள்ள சோலை சூழ் கோவில், மடம், ஆதீனங்கள், சொத்து பயன்படும் சிறந்த முறை வகுப்போம் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஆலயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களிலும் அன்னதானம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் பிச்சைக்காரர்களுடைய அந்த அ அ அளவு குறைந்து கொண்டே வருகின்றது. இன்றைக்கு நம்ம பிச்சைக்காரங்கள தேடித்தான் போகும்படியா இருக்குது. ஏதாவது பரிகாரம் செய்யணும், இல்லாதவங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொன்னா, நாம அவங்கள தேடித்தான் போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில பிச்சைக்காரர்களுடைய அந்த தன்மையும், அந்த அளவும் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த வகையிலும் அருள் தந்தையருடைய கனவு நனவாகி இருக்கின்றது. பெண்களின் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவியில சொல்லியிருக்கிறாங்க. "ஒன்றிரண்டு குழந்தைகளை பெற்றுத்தந்து உலகில் உள்ள குழந்தைகளை உமதாய்க் கொண்டு என்றென்றும் எப்படி நாம் வாழ்வோம் என்ற ஏக்கமே குழந்தைகளுக்கு ஏற்படாமல் இருக்கணும்" அப்படின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல கீழ விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. 1, 2 என்று எண்ணத்தக்க சில குழந்தைகளையோ, ஒரு குழந்தையோ பெற்று சமூகத்திற்கு குடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு யாராவது இதற்கு மேல குழந்தை பெத்துக்கிறாங்களான்னா அது சந்தேகம் தான். அப்ப அதுவும் அருள் தந்தையருடைய ஒரு கனவாகத்தான் அது இருக்கின்றது. அதற்கப்புறம் தாய்மார்களுக்கு அனுமதி அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கிறாங்க. அதாவது குழந்தைகளை எல்லாம் பொது சொத்தாக மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஹாஸ்டல்ல இருப்பாங்க. ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னா, மாலை நேரங்கள்ல அவங்களோட போய் நாம ஆடி பாடி அவர்களை சந்தோஷமாக்கி, நாமளும் சந்தோஷமாக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப குழந்தைகளை பொது சொத்துவாக்கியாச்சுன்னா, பாசம் இல்லைன்னா பாலைவனம் மாதிரி ஆயி போகாதா மனசு அப்படிங்கிறாங்க. அப்ப பாலைவனம் போலாகும் மனது மக்கள் பாசம் இன்றேல் என்போருக்கு பதில் இங்குண்டு அப்படிங்கிறாங்க. மாலை நேரங்களில எவரென்றாலும் மழலை மொழி குழந்தைகளின் இருப்பிடமாம். அப்ப மாலையிலும் காலையிலும் விருப்பமுள்ளோர் ஓய்வு நாளில் கழிப்படையலாம் சின்னஞ்சிறுவரோடு. அங்க போய் நாம எல்லோரோட என் குழந்தை என் வீட்ல வச்சு நான் கொஞ்சுறேன் அப்படிங்கிறத விட, எல்லா குழந்தைகளோடும் சேர்ந்து நான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சாத்தியமா? அது எப்படி முடியும்? பெத்த பிள்ளைய விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? ஆடு, மாடு, கோழி, நாய் கூட என்ன செய்யுது? தன் குஞ்ச விட்டுட்டு இருக்கிறதில்ல. அப்போ பெற்றோர்கள் நம்மால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும், உலக சமாதானத்துல 90வது கவியில குழந்தை, தாய் பாசம் அப்படிங்கிற கவியில சொல்றாங்க. 3, 10 வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்களாம் தாய்கள் அருமையாக ஈன்றெடுத்த குழந்தைகளிடத்தில் கொண்டு இருந்த பாசத்தின் அளவை யூகித்து, இன்று தோன்றுகின்ற குழந்தைகளின் தாய்மார் பாசம் சுருங்கி வரும் அளவை ஒத்திட்டு, நன்றாய் ஊன்றி ஆராய எதிர்கால பெண்கள் ஒத்து ஏற்பார் எனலாம் இத்திட்டத்தை அப்படிங்கிறாங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னகுட்டி இருந்த அன்பு, பாசம் இப்ப இருக்குதா? அப்படின்னா நமக்கே தெரியும். நம்முடைய தாய் தகப்பன் அவர்களுடைய தாய் தந்தையரிடம் வைத்திருந்த அன்பு, பாசம், மரியாதை, மதிப்பு இதை விட காலமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப அந்த அளவு குறைஞ்சுட்டே வரும்போது, சாமி சொல்ற இதை செய்யும் பொழுது, இன்னும் 30 வருஷம் போகும்போது இத விட குறைந்துகிட்டே வரும். கண்டிப்பாக ஒரு நாள் இது செயலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. முன்னாடி அந்த தாய் வீட்ல இருந்து பெண்ணு போறாங்க அப்படின்னு சொன்னா, எத்தன குழந்தைகள் பெத்ததுக்கு அப்புறமும் சரி, வந்துட்டு திரும்ப போறாங்கன்னா, கண்ணுல தன்னால கண்ணீர் வரும். அது நன்மையோ, தீமையோ எது நடந்தாலும் சரி, பிரிவின் போது கண்ணீர் என்பது இயல்பான ஒன்றாக இருந்தது. ஆனா இப்போ கண்ணீர எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படின்னா, அது சந்தேகம் தான். காரணம் என்னன்னா, சாமி சொல்லுவாங்க, அறிவு நிலை உயர உயர அறிவு கொஞ்சம் ட்ரை ஆனது. அது பின்விளைவு என்ன ஏது கணிக்கிறதுனால, அது அதிகமாக உணர்ச்சி வயப்படாது அறிவு நிலையில இருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க.
அப்போ அது நல்லதாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனது தாலி கட்டின உடனே சில நேரங்கள்ல அம்மா, அப்பாவுக்கு கண்ல தண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க. அதேபோல உயிர் பிரிந்து யாராவது நெருக்கமான உறவினர்கள் உயிர் பிரிந்து போயாச்சு அப்படின்னு சொன்னா, அதையும் நினைக்கும்போது அவங்களுக்கு கண்ணீர் வருகிறது. ஆனா இப்போ அந்த கண்ணீர் எல்லாம் எந்த சூழ்நிலையிலயும் வர்றது இல்ல. அதனால இது சாத்தியமா என்றால், சாத்தியம் அப்படின்னு தான் சாமி சொல்றாங்க. இப்ப அதேபோல இப்ப சமீப காலமாக நாம பார்த்து கொண்டு வருகிற அதுவும் மொபைல் வந்ததுக்கு அப்புறம், நாம பார்க்கிற மொழியே வித்தியாசமான மொழி தான். அது தமிழா, இங்கிலீஷா அதெல்லாம் தெரியாது. 2 சேர்ந்த தங்கிலீஷ்ன்னு தான் அத சொல்லணும். அருள் தந்தை இதுக்கும் ஒரு கவி எழுதியிருக்கிறாங்க. இத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு அ ஆச்சரியமாகவும், அதே நேரத்துல அ ஒரு வகையான உணர்ச்சி அது எனக்கு அதால சொல்ல தெரியல. ஆனா படிக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது 99வது கவியில இந்த தங்கிலீஷ பத்தி எழுதியிருக்கிறாங்க. உலக பொது மொழி அப்படிங்கிற இதுல. 1955ல எழுதியிருக்கிறாங்க. 70 வருஷம் ஆயாச்சு பார்த்துக்கோங்க. மழை பெய்து எளிதாய் எழுத கற்க மதலைகளும், அதாவது குழந்தைகளும் தெளிவாய் உச்சரிக்க ஏற்ற தலை சிறந்த ஒரு மொழியே எதிர்காலத்தில் தனித்து நிற்கும் உலகில். அப்ப உலகில் ஒரு பொது மொழியாய் கலைச்சொற்கள் அம்மொழியில் இப்போது இல்லா காரணத்தால் மயங்காதீர். அவை வழக்கில் நிலைச்சொற்களாய் இருக்கும் மொழியைக் கொண்டே நேராக லிபி மாற்றி எழுதிக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் பேசிக் கொண்டிருக்க என்னுடைய தாய்மொழி எனக்கு தெரிகின்ற மொழியில இருக்கின்ற ஒரு வார்த்தை அந்நிய மொழியில இல்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் கீழ போடும்போது எழுதியிருக்கிறாங்க. உதாரணமாக கருணை என்ற ஒரு சொல் தமிழ்ல இருக்குது. ஆங்கிலத்த பொதுமொழியா வச்சிருக்கிறவங்க அத எழுதுனாங்கன்னா, கரெக்ட்டா கருணைக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை இல்லைன்னா, KARUNAI கருணைன்னு எழுதிக்கலான்ட்டு அதையும் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. KARUNAIன்னு எழுதியிருக்கிறாங்க. உலக சமாதான புத்தகத்துல 174வது பக்கத்துல இருக்குது இது. இப்ப இன்றைக்கு அப்படித்தானே பிள்ளைகள் டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள சொல்ல வேணாம். நாமளே அப்படித்தான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சு எழுத அக்கான்னு எழுதுனா, அது சில இடங்கள்ல தமிழ் பாண்டே இல்ல அவங்களுக்கு. அப்ப என்ன எழுதுறாங்க? ACCA அக்கா அப்படின்னு எழுதிடுறாங்க. இல்லன்னா AKK அக்கா. தேங்க்யூன்னு கூட சரியா எழுதல. டீ போட்டு கியூ போட்டாங்கன்னா, தேங்க்யூ நாமளே புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப அந்த வகையிலயும் அந்த உலக பொதுமொழி அப்படிங்கிற அந்த மொ இதுவும் அருள் தந்தையருடைய கனவு நனவாகி இருக்கின்றது. அடுத்தால திருமணம், இல்லறம்ங்கிற தலைப்புல எழுதியிருக்கிறாங்க. உற்ற வயதடைந்தவுடன் ஆண்கள், பெண்கள் உளம் விரும்பும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறாங்க. இத சொன்னா அப்ப நம்மோட உடனே ஒரு கொஸ்டின் வரும். சாமி வாழ்க்கை துணைய உளம் விரும்பும் வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்க சொல்லி இருக்கிறாங்களா? அப்படின்னா, சாமி விருப்ப திருமணம் அதாவது லவ் மேரேஜுக்கு அங்கீகாரம் குடுக்குறாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கேள்விக்கு பதிலா நாமளே முடிவு பண்ணிக்குவோம். ஆனா சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒருவேளை நம்முடைய குழந்தைகள் அந்த திருமணத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், நாம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் இதனுடைய தீர்வாக இருக்கும். ஏன்னா வேற வழி இல்ல தானே. அவங்களுடைய மனம் விரும்பி ஏத்துக்கிட்டாங்கன்னா, நாம சரின்னு அத ஏத்துக்க வேண்டியது தான். அவர்களுக்கு அதை வருத்தமாவோ, சாபமாகவோ குடுக்கக்கூடாது. அதுவும் மனவளக்கலையில இருக்கிற அன்பர்கள், அத தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அத குடுத்தாங்கன்னா, அவர்களுக்கு அது 2 மடங்கு அ பதிவாக போய் சேரும். இப்ப சாமியும் அதத்தான் எழுதியிருக்கிறாங்க. "உத்த வயதடைந்தவுடன் ஆண்கள், பெண்கள் உளம் விரும்பும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொள்ளலாம்" அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்தாற் போல சமையல் திட்டம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சாமி இன்னொரு கவிதையில எழுதியிருப்பாங்க. பெற்ற குழந்தைகளை வளர்க்கும் பெருசுமையும், சமைக்கும் மட்டும் பொறுப்பும் குறைத்து, குற்றவிதம் பெண்கள உய்விக்கணும். அதுதான் உண்மையான கவர்மெண்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஆட்சி செய்யணுங்கிறது. அதுக்குண்டான திட்டத்த தான் இதுல எழுதியிருக்கிறாங்க. சமையல் திட்டம். 200 பேருக்கு ஒரு சமையல் கூடம். அதை ஏற்படுத்தி அவர்களிலே 10 பேர், அதாவது 20 பேர். ஒரு 20 பேர் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன்ல அவங்கள வேலைக்கு ஏற்பாடு பண்ணி குடுக்கணுமாம். அப்போ ஒரு நாளைக்கு என்ன முறையாய் சமையல் செய்வார். உணவு வகை திட்டங்கள் வாராவாரம் உருவாக்கி அதன்படியே அன்று அன்று ஒழுங்காக உலகெங்கும் சமைத்து உண்பார். வரும் நாளில் காய்கறிகள், பழத்தோட்டங்கள் வளர்ந்து செழிக்கும் திருட்டுக்கு இடமில்லாமல் அப்படிங்கிறாங்க.
ஏன்னா வீட்ல சில நேரங்கள்ல வீட்ல பறிச்ச முருங்கைக்காய கொண்டு பக்கத்து வீட்ல குடுத்தா, "நான் ஊருக்கு போறேன் 4 நாள் சமையல் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டாம்" அப்படின்ருவாங்க. அப்ப என் வீட்ல நான் சமையலே பண்ணலைன்னா, நான் ஏன் திருட போறேன்? அப்ப திருட்டு என்பது அங்கே இருக்காது. அப்ப 200 பேருக்கு ஒரு சமையல் கூடம். இது நனவா இருக்கிறதா அப்படின்னா, ஆழியார்ல போனா நாம பார்க்கலாம். அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமையல் கூடம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால தான் அவங்களால இந்த அருள் தொண்டை முறையாக, நிதானமாக செய்ய முடிகின்றது. இன்றைக்கும் அரசாங்கம் நம்ம இடங்கள்ல ஆ அம்மா உணவகம் என்று அதில குறைந்த ஒரு விலைக்கு உணவு அளித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனா, இந்த தீபாவளி, சரஸ்வதி பூஜை இந்த மாரி நேரங்கள்ல மொத்தமாக அ கடைகள்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அலுவலகமாக இருந்தாலும் சரி. இந்த சரஸ்வதி பூஜையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, இது பண்றவங்கலாம் மொத்தமாக அவங்களே ஏற்பாடு பண்ணி பிரிச்சுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அருள் தந்தையர்களுடைய ஒரு கனவு தான். அதேபோல உணவையும் அவங்க சிறப்பா சாமி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அசைவம் கண்டிப்பாக உண்ண மாட்டாங்க. நான் நேரமாகுங்கிறதுக்காக முழு கவியும் சொல்லல. 102வது கவியில சொல்லியிருக்காங்க. கடைசியா எழுதியிருக்கிறாங்க. இயன்ற மட்டும் நாட்டு தட்பவெட்பம் ஒக்க கனி, கீரை இவற்றை உணவாக கொள்வார். கண்டிப்பாய் மாமிசத்தை எவரும் உண்ணார் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கு அசைவம் உண்ணக்கூடியவர்களாகவே இருந்தாலும், மன்றத்திற்கு வந்து தியானம் எடுத்து அதை முறையாக செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், தானாகவே அதை நிறுத்திர்றாங்க. அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலே யாரும் அத உபயோகிக்கிறதும் இல்ல. ஆரம்பத்துல சாமிட்ட சொன்னாங்களாம். கண்டிப்பாக இந்த நமக்கு தவம் எடுக்கும்போது ஒரு குறிப்பு குடுப்பாங்க இல்லையா? அதுல மாமிசம் அருந்தக்கூடாது, மாமிச உணவு எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிஷனா அத போடுங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சாமி சொன்னாங்களாம், அதுல வளர்ந்து அத சாப்பிட்டு வளர்ந்த அந்த உடம்பு அதை விடணும்னாலும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அத அவங்களே முடிவு பண்ணிக்கிடட்டும் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்ல சாமி நீங்க இப்படியே குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு மதிப்பில்லாம போயிரும் அப்படின்னு சொன்னா, சாமி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் சொன்னாங்களாம், பேசாம அவங்கள அவங்க போக்குலயே விட்டுருங்க. ஒரு நாள்ல அவங்களாவே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஒண்ணு மாமிசத்த விடுவாங்க, இல்லைன்னா மன்றத்த விட்டுருவாங்க. அது நம்ம பொறுப்பு இல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப அதேபோல கொஞ்சம் தவம் எடுத்தாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உடல்ல, மனசுல ஏற்படுகின்ற அந்த மாற்றம், அந்த உணவு அந்த மாமிச உணவு வேண்டாம் அப்படின்னு ஆகிருதுங்க. அந்த கனவும் நமக்கு இப்போ நினைவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்தால அ ஏடிஎம் அதையும் சாமி சொல்லியிருக்கிறாங்க. "பணமின்றி வாழும் முறை" அப்படிங்கிற தலைப்புல போட்டிருக்கிறாங்க. அதாவது தினம் தினமும் தொழில் செய்து பின்பு அந்த தேதியிட்ட அடையாள சீட்டு பெற்று தனது தேவைக்குரிய பொருள் அடைந்து தக்கபடி அனுபவிக்க வசதி கிட்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு என் பர்ஸ் எடுக்காம போனானாலும் பரவாயில்ல, எங்கனாலும் நம்ம போயிட்டு வந்துரலாம். அது இப்ப கடந்த வாரம் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்துல பஸ்ல கூட நாம அ லாம்ன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அது அருள் தந்தையருடைய ஒரு கனவு தான். அந்த கவியில கடைசியா கீழ குடுத்திருக்கிறாங்க. "கனல் கூடி குறைந்து உடலில் நோய் உண்டானால், கவனிப்பார் மருத்துவர்கள் கடமை செய்வார்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அலுவலகங்கள்லயும் சரி, மத்த இடங்கள்லயும் சரி, வருடத்திற்கு ஒரையோ, இல்ல 6 மாதத்திற்கு ஒருக்கவோ அவங்க அங்க அ அ மேனேஜ்மெண்ட் மூலமாகவே செக்கப் நடந்துட்டே இருக்குது. மெடிக்கல் செக்கப், ஃபுல் மெடிக்கல் செக்கப் அப்படின்னு சொல்லி, அத அ தொழிலாளர்களுக்கு என்று அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை இது எல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அந்த வகையிலும் அருள் தந்தையர்களுடைய கனவு நனவாகிக் கொண்டு தான் இருக்கின்றது. அடுத்தால முக்கியமான ஒரு விஷயம், திருமணத்தை பற்றி அருள் தந்தையர்களுடைய ஒரு திருமணம் என்று சொல்லும் பொழுது, என்றைக்கு வாலிபர்கள் ஆணோ, பெண்ணோ இல்வாழ்வை ஏற்கும் வயதடைகின்றனரோ, அன்றைக்கே அரசாங்கம் அவர்களுக்கு அடையாள மோதிரங்கள் அணிவிப்பார். உள்ளம் ஒன்றுபட்ட காதலர்கள் மாற்றிக் கொள்வார். உடன் பதிவு அரசாங்கம் செய்து, ஓர் மாதம் சென்றவுடன் திருமணத்தை அங்கீகாரம் செய்து இல்லறம் ஏற்க வசதி செய்வார் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது மோதிரம் மாத்தி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நாம ரிஜிஸ்டர் மேரேஜ் என்று போனா முன்னக்கூட்டி பதிவு பண்ணணும். அதற்குரிய காலம் வரும்பொழுதுதான் அதை நாம எடுத்துக்கொள்ள அந்த திருமணத்தை நடத்திக் கொள்ள முடியும். அப்புறம் அடுத்த கவியில தம்பதிகள் அந்தரங்க இடம் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆண், பெண் நற்றம்பதிகளாக வாழ அறை ஒன்று சதுர அடி 100ல் போதும்.
ஊன் முதலாய் சுகாதார வசதி எல்லாம் ஊர் பொதுவில் அரசாங்க பொறுப்பில் ஆகும். மாண்புடனே மனிதகுலம் ஒழுங்காய் வாழ மற்றவர்கள் அறைக்குள்ளே எவரும் செல்லார். இன்றைக்கும் பெட்ரூமுக்குள்ள யாரும் போறது கிடையாது. கேண்மை எனில் பொதுவிடத்தில் வெளியில் ஆகும். கெஞ்சல் அஞ்சல் எங்கும் எவரும் செய்யார் அப்படின்றது. பழைய கால வீடு முறைகளை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹால் தான் இருக்கும். ஃபுல்லா ஹால் தான். பெட்ரூம் என்பது தனியாக கிடையாது. ஏதாவது விசேஷ நாட்கள் என்றால் ஆண்கள் ஒரு புறமாக படுத்திருப்பாங்க, பெண்கள் ஒரு புறமாக படுத்திருப்பாங்க. இதே போல தனித்தனியாக ஆண், பெண் தம்பதியராக குழந்தைகளோடு படுப்பது என்பது சமீப காலமாக வந்த ஒன்றுதான். இப்ப விளம்பரமே எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, வீடுகளுக்கு விளம்பரம் எப்படி வருதுன்னா, 2BHK தான் போடுது. எனக்கு ஆரம்பத்துல அது என்னன்னே தெரியல. அப்புறம் எங்க பையன்ட்ட கேட்டேன். "அது என்னடா இப்படி போட்டுட்டே இருக்கிறாங்களே" அப்படின்னு. அவன் தான் சொன்னான், "ஏம்மா 2Bன்னா 2 பெட்ரூம், Hன்னா ஹாலு, Kன்னா கிச்சன்" அப்படின்னு சொன்னான். ஆக விளம்பரமே இப்ப எப்படி வருதுன்னா, முதல்ல பெட்ரூம் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் வந்துட்டு இருக்குது. வாடகைக்கு பார்க்கும்போது அப்படித்தானே கேட்கறாங்க. 2 பெட்ரூம் வீடுன்னா 3 பெட்ரூம் இருக்கிற வீடு வேணும் அப்படின்னு. அப்ப சாமி எழுதின 55ல இருந்து இன்றைக்கு இருக்கிற 25 2025க்கு எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்குது பாருங்க. அப்ப அதிலேயும் தம்பதிகள் அந்தரங்க இடம் என்பது கனவு நனவாகி கொண்டு வருகின்றது. அப்ப அடுத்தால அவர்கள் சொல்லுவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். விவாகரத்து, மறுமணம் இதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 129வது கவியில சொல்றாங்க. ஒருவரிடம் ஒருவர் மனப்பிணக்கம் கொண்டு உறவு தம்பதிகளிடையே முறிந்து விட்டால் இருவருமே 6 மாத காலம் மட்டும் இருக்க தனித்தனியாக செய்து பின்னர் திருமணத்தை ரத்து செய்து திருப்பி வாழ்க்கை துணை தேடி மனம் கொள்ள வாய்ப்பளிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு சட்டமாகவும் இதுதான் இருக்குது. ஆரம்பத்துல 1 வருடமாக இருந்தது. இப்ப 6 மாதம் பிரிஞ்சு இருந்தா போதும். மியூச்சுவல்னா அப்படியே குடுத்துடுறாங்க. அப்ப விவாகரத்து என்பதையும் அருள் தந்தை அவங்க அப்பவே குறிப்பிட்டிருக்கிறாங்க. மறுமணத்தையும் அவங்க சொல்றாங்க. நான் கடைசியா ஒரு வரி எழுதியிருக்காங்க. அத நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பெருகாமல் இதை தடுப்போம் எவர்க்கும் வாழ்வில் பிரிய மனம் மும்முறைக்கு மேல் போகாமல் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த மறுமணம் என்பதும், விவாகரத்து என்பதும் 3 முறைக்கு மேல போகாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத விட ஒரு சிறப்பான விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா 35வது கவியில எழுதியிருக்கிறாங்க. நாம் இன்றைக்கு உபயோகப்படுத்தி இருக்கின்ற அ இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வும், குக்கரையும் அப்பவே சாமி சொல்லியிருக்கிறாங்க. 35வது கவி பணமும் வேண்டாம், சோம்பலும் வேண்டாம் அப்படிங்கிற தலைப்புல பணம் என்னும் பண்டமாற்றென்றும் சொல்லும் பண்பட்டு ஒத்துழைத்து பகிர்ந்து உண்போம். அடுத்த வரியில் எழுதுறாங்க, உணவு சமைத்திட விறகு தேட மாட்டோம், உபயோகிப்போம் எங்கும் மின்சாரத்தை அப்படின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லார் வீட்லயும் அதுதானே இருந்துட்டு இருக்குது. அடுத்தால சொல்றாங்க, குணங்கெடா முறையில் நீராவி சக்தி கொண்டே பண்டங்களினை வேக வைப்போம். அது குக்கர் தானே இன்றைக்கு. ஸ்டீம்ல வச்சு வேக வச்சுட்டே இருக்கிறோம். அப்ப அது இருக்குது. அடுத்தால கணமேனு சோம்பல் எவரும் கொள்ளாது காத்திடவே உடல் அறிவை பழகிக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வகையில அருள்தந்தையருடைய கனவு நனவாகி கொண்டு இருக்கின்றது. இதுல ஓருலக ஆட்சி என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்துக்குவோம். ஓருலக ஆட்சி என்பதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நனவாகி கொண்டுதான் இருக்கின்றது. பழைய காலத்துல நம்ம சரித்திர புத்தகத்துல படிச்சிருப்போம். சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவரும் தென் தமிழகத்தை ஆண்டார்கள் அப்படின்னு. சாரி, தென் இந்தியாவை ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். கேரளா ஒண்ணு, நம்ம திருநெல்வேலி, மதுரை ஒன்று, சேர நாடு தஞ்சாவூர் அந்த பக்கம் சோழர்கள் உள்ளது என்பதெல்லாம். அதுல சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல, அரசாண்ட காலகட்டத்துல ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு சேர நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு போனாங்கன்னா, அதற்கென்று தனியான முத்திரை முறைகள், அடையாள லட்சணைன்னு சொல்லுவாங்க. அது வேணும் அவங்களுக்கு. வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா, இரவு வெளிய வந்துரணும். மறுநாள் தான் திரும்பி உள்ள போக முடியும். அங்க தங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு உண்டான அடையாள இது வேணும் அவங்களுக்கு. ஐடி கார்டு இப்ப நாம சொல்றோம் இல்லையா? அது அப்போ இப்போ அதத்தான் நாம பாஸ்போர்ட்னும், விசான்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அத ஒற்றர்கள்ன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிருவாங்க. தூதுவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனா ஒற்றர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படி குறுகின நிலையில இருந்ததுதான் ஆரம்ப அரசாங்கம்.
ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம எங்கு வேண்டுமானாலும் பாஸ்போர்ட் விசா இல்லாம போயிட்டு வரலாம். அதேபோல இந்தியா தாண்டியும் வெளியே போயிட்டு வர்றதற்கும் நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2 குடியுரிமை வைத்திருக்கிறவங்க எல்லாம் உண்டு. 2 நாட்டினுடைய குடியுரிமை வச்சிருக்கிறவங்க எல்லாம் உண்டு. அப்ப இதே போல இன்னும் காலம் ஆக 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 ஒரு உலக ஆட்சியும் வருவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. பொதுவாக காலத்தை தாண்டி சிந்திப்பவர்கள் தான் மகான்கள். விவேகானந்தருடைய கனவை அருள் தந்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அது நம்ம அனைவருக்குமே தெரியும். விவேகானந்தருடைய எழுமின் விழிமின்ங்கிற புத்தகத்துல தெற்கே ஒரு மகான் தோன்றுவார். அவர் உலக சமாதானம் என்னும் நற்செய்தியை பரப்புவார். அறிவுக்கு ஒரு கோவில் உருவாகுங்கிற இதுல எழுதியிருப்பாங்க. அத அருள் தந்தை அவர்கள் நிறைவேற்றினாங்க. அந்த வகையில தான் இந்த அருள் தந்தையருடைய மத்த கனவுகளும் காலத்தை தாண்டினாலும் கண்டிப்பாக அது நனவுக்கு வரும். நனவாகவும் செய்யும். ஏற்கனவே அவர்களுடைய கனவு நனவாகிறது, நனவாகிக் கொண்டிருக்கிறது. இனியும் நனவாகும். அதற்கு உண்டான அ வழிமுறைகள்ல தான் நாம தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற அளவிலே நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைப்பில் இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும், வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.